We will see next sum. Example 10.5. A continuous random variable as PDF probability density function. Probability density function கொடுத்துட்டாங்க. எந்த இன்டர்வல்ல டிஃபைன் இருக்குது இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. We have to find A and B such that இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா கொடுத்துக்கிற கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா A வேல்யூ என்ன, அதே மாதிரி இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா B வேல்யூ என்ன. ஓகே, இப்போ P of x less than or equal to A is equal to P of x greater than A. ஓகே, நமக்கு என்ன தெரியும், எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணா 1 வரணும். அப்போ P of x less than or equal to A, Aக்கு less than இருக்கிற ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணி பிளஸ் P of x greater than A, Aக்கு அப்புறம் இருக்கிற ப்ராபபிலிட்டி எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணா 1 வரணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். ஸோ இது 1 வரணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா P of x less than or equal to A is equal to P of x greater than A. ஓகே, ஸோ அப்போ நம்ம P of x greater than A P of x less than A எழுதிக்கலாம். இது வந்து 2P of x less than or equal to A. அப்போ P of x less than or equal to A, P of x less than or equal to A என்ன இருக்கும், இதை வந்து 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போனால் 1/2 ஆகிடும். ஓகே, இந்த ரெண்டு அடிஷன் x plus x 2x இல்லை, அதே மாதிரி இந்த ரெண்டு அடிஷனும் 2 into P of x less than A எழுதிக்கலாம். அந்த 2வை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன், 1/2 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ P of x less than or equal to A என்ன வரும், ஏக்கு கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ ஏக்கு கம்மியாக இருக்கணும், அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வல் 0 to 1. அப்போ ஏ வந்து 0 to 1 தான் இருக்கணும். அந்த ஏக்கு கம்மியாக இருக்கணும்னா என்ன, அப்போ 0 to A வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும். ஏக்கு கம்மியாக இருக்கணும்னா அவங்க அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிக்கிற இன்டர்வலே 0 to 1 தான். அப்போ லெஸ் than or equal to ஏனா ஏ விட கம்மினா 0லேருந்து A வரைக்கும் அர்த்தம். ஏன்னா லோவர் இது வந்து 0. ஸோ அதில் 0 to A நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுவோம். அது வந்து என்ன வரணும், 1/2 வரணும். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 3x², அதை இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணோம்னா 3x² இன்டகிரேட் பண்ணால் 3x² இன்டகிரேட் பண்ணால் x³/3, 3 கேன்சல் ஆகிடும், x³ இதை வந்து லிமிட் அப்ளை பண்ணால் a³ வரும். இப்போ a³ = 1/2. அப்போ a is equal to இந்த கியூப் இந்த ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா கியூப் ரூட் ஆகிடும். ஸோ 1/2 கியூப் ரூட். ஓகே, சிம்பிள், குட். இப்போ நெக்ஸ்ட் P of x greater than B = 0.05. P of x greater than B னா B விட ஜாஸ்தி. அப்போ Bலேருந்து 1 வரைக்கும், இப்போ Bலேருந்து 1 வரைக்கும் அந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணோம்னா 1 to B, லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் 1 - B³ = 0.05, B³ = 1 - 0.05, 0.95. இப்போ 0.95, இப்போ B = 0.95 ஹோல் கியூப் ரூட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா 0.95 95/100 போட்டுக்கலாம். இந்த 95/100 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 19/20 வந்துடும். B³ = 19/20. So B is equal to 19/20 cube root. Okay, good. Okay, so next sum பார்ப்போம். அடுத்த sum probability density function கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்த இன்டர்வல் 0 to 1 வரைக்கும், x வந்து 0 to 1 வரைக்கும் it is defined as this function k into 1 - x². இந்த இன்டர்வல் இல்லாமல் வேற ஏதாவது இன்டர்வல்ல எல்ஸ்வேர்ல வந்து that probability density function is 0. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ கே கண்டுபிடிக்கணும்னா லிமிட் -∞ to வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1 இருக்கணும். ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வல்ல வந்து இந்த இன்டகிரேட் பண்ணி 1க்கு ஈக்குவேட் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் என்னதுன்னா ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் you have to find where the random variable belongs to -∞ to 0. -∞ to 0 அந்த random variable இருந்துச்சுன்னா அப்ப value of the probability function என்ன? So -∞ to 0 integrate பண்ணா என்ன வரும்? It is not defined. Density function is 0. So அப்ப distribution function is also 0. இப்ப when 0 to 1 குள்ளார இருந்துச்சுன்னா அப்ப distribution function என்னவா இருக்கும்? அதாவது -∞ to x. இப்போ இந்த x வேல்யூ வந்து 0 to 1 குள்ளார இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் -∞ to 0 பிளஸ் 0 to x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலே கொடுத்துருக்க லிமிட்டுக்கு நம்ம எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணணும். -∞ to 0 வந்து இட் இஸ் நாட் டிஃபைன்டு. -∞ to 0 இட் இஸ் நாட் டிஃபைன்ட். இட் இஸ் ஒன்லி டிஃபைன்டு 0 to 1 வரைக்கும் தான் டிஃபைன்டு. ஸோ -∞ to 0 இட் வில் பி 0. 0 to x என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை கே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த கேக்கு மேலே அந்த வேல்யூ போட்டு இன்டகிரேட் பண்ணணும்.
integrate பண்ணி limit என்ன apply பண்ணணும் 0 to x apply பண்ணோம்னா this is what you get. Okay, so this is the value of distribution function when random variable is between 0 to 1. Distribution function when the value is between 1 to infinity. 1 to infinity னா நம்ம எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணணும். என்னென்ன ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, அப்புறம் 0 to 1, அப்புறம் 1 to x. x வந்து 1 to infinity இருக்கு. ஸோ 1 to x. இந்த எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணணும். நமக்கு ஒன்று முன்னாடியே தெரியும் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகல 0. ஸோ இந்த வேல்யூ 0. 1 to 0 it is defined. Okay, that is what is this. இந்த ஃபங்க்ஷன் தான் இது 3/2 the square. 1 to x, 1 to infinity it is not defined. So இந்த வேல்யூ 0. Okay, so இப்போ இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வேல்யூ 1. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது லிமிட் இந்த ரேண்டம் வேரியபிள் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 இருந்தால் டென்சிட்டி ஃபங்க்ஷன் 0. இதுவே 0 to 1 இருந்தால் டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் பை திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, எக்ஸ் வேல்யூ மாற மாற distribution function மாறும். Okay, f of x is a distribution function. Okay, remember that. Small f of x is density function. So 1 to infinity இருந்துச்சுன்னா distribution function என்ன அப்படின்னா 1 இருக்கும். 1 to infinity ல density function 0, distribution function வந்து 1. Okay, good. This sum 10.7 is very simple. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பாருங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா இது என்ன அர்த்தம்? இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், டென்சிட்டி ஃபங்க்ஷன் இல்லை. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் டென்சிட்டி ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கண்டினியூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிட்வீன் த ரேஞ்ச் 0 to 1. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஒரு லிமிட்குள்ளாரனா we can subtract density function of one value minus density function of other value. So this is a property which we saw before. நம்ம முன்னாடி இதை பார்த்துருக்கோம். Probability of a random variable between the two intervals is distribution function of one value minus the distribution function of other value. Okay, so நம்ம distribution கொடுத்துட்டாங்க. அதில் xக்கு பதிலாக நம்ம போட போகிறோம் 1 போட போகிறோம், 0 போட போகிறோம். Okay, tan inverse of 1 என்ன? tan என்ன டிகிரி 1 வரும்? 45 டிகிரி. ஓகே, அப்போ 45ன்றது π/4. π/4 போட்டோம். tan 0 எது? tan inverse of 0, tan 0 தான் 0. So 0 here. So இதை சால்வ் பண்ணா we'll get the value 1/4. Okay, good.